தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அதிரடி சோதனையில் அதிக கட்டணம் வசூலித்த 7 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் 2015, 2016 ஆண்டில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்த கட்டணத்தையே இந்த தீபாவளி பண்டிகைக்கும் வசூலிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த கட்டண விதியை பின்பற்றாமல் பண்டிகை கால டிக்கெட்டுகளை பயணிகளிடம் ஆம்னி பேருந்து நிர்வாகம் விற்பனை செய்திருந்தால் பேருந்தில் அந்த பயணி ஏறும் நேரத்தில் வசூலிக்கப்பட்ட கூடுதல் கட்டணத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து போக்குவரத்து துறை செயலாளர் சத்யபிரதாப் சாஹூ, இணை ஆணையர் வீரபாண்டியன் ஆகியோர் உத்தரவின் பேரில் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பஸ்களை பிடிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் வியாழன் இரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரையில் நடந்த சோதனையில் 7 ஆம்னி பேருந்துகள் பிடிக்கப்பட்டன. சென்னையில் 1 ஆம்னி பேருந்தும், கோவையில் 2, விழுப்புரத்தில் 2, சேலத்தில் 2 பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த பேருந்துகளில் பயணிகளிடம் வழக்கமான கட்டணத்தை விட பல மடங்கு வசூலிக்கப்பட்டிருந்தது. மேலும் அதிக கட்டணம் வசூலித்ததோடு வரி செலுத்தாமலும் பர்மிட் இல்லாமலும் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டது தெரியவந்தது. இது தவிர 155 ஆம்னி பேருந்துகளில் முறையான ஆவணங்கள், விதிமுறைகள் பின்பற்றாததால் நோட்டீஸ் வழங்கப்பட்டன. அவற்றிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் அபராதமாக வசூலிக்கப்பட்டன. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடைசி நேர நெரிசலை தவிர்ப்பதற்காக வெள்ளியன்று 3992 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து 3992 அரசு சிறப்பு பேருந்துகளும், தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து 4069 அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையிலிருந்து இதுவரை 1.82 லட்சம் பேர் வெளியூர்களுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் மட்டுமன்றி சொந்த வாகனங்களிலும் ஏராளமானோர் வெளியூர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதனால் தமிழகம் முழுவதும் சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது.